ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டெய்லி வந்து மாதிரி தேர்வுகள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஜிஎஸ்லேருந்து நம்ம முக்கியமான டாபிக், அதாவது எக்கனாமிக்கில் இருக்கிற ஐந்தாண்டு திட்டங்கள் இருக்கிற முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த கொஷின் ஒவ்வொரு கொஷினுக்கு இடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் 12 ஐந்தாண்டு திட்டங்களை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸுமே நம்ம இதில் கொடுத்துருப்போம். ஸோ அப்போ இந்த 12 ஐந்தாண்டு திட்டத்துக்கு இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், சரிங்களா? ஸோ ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு இதில் நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுங்க ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் PDF கேட்டிருந்தீங்க. ஸோ மேலே நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபுல் டீட்டெயில் நாங்கள் கொடுத்துருக்கோம். நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் ஜிஎஸ் எல்லா நோட்ஸுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தருவிக்கப்பட்டது? இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தருவிக்கப்பட்டது? ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் வந்து இந்த டாப்பிக்லேருந்து வரும், சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி, முந்தைய சோவியத் ரஷ்யாவிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து தருவிக்கப்பட்டது, சரிங்களா? ஸோ இந்த 12 ஐந்தாண்டு திட்டங்களுக்கும் வந்து என்ன நோக்கம் இருந்தது, எவ்வளோ இலக்கு வச்சுருந்தாங்க, ஸோ எல்லாமே கண்டிப்பாக கொஷின்ஸில் கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள். நேரு தலைமையில் திட்டக்குழு த நேஷ்னல் பிளானிங் கமிஷன் நிறுவப்பட்ட நாள் எப்பொழுது? நேரு அவர்கள் தலைமையில் திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள் த நேஷ்னல் பிளானிங் கமிஷன், சரிங்களா? ஸோ எந்த நாள் வந்து நிறுவப்பட்டது, அதாவது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் பி, 1950 மார்ச் 15ஆம் நாள். 1950 மார்ச் 15ஆம் நாள் வந்து யாருடைய தலைமையில் திட்டக்குழு வந்து நிறுவப்பட்டதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நேரு அவர்கள் தலைமையில், சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மூணாவது கேள்வி வந்து பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எது? கீழ்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் திட்டத்தை வந்து உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எது? கொஷின்ஸ் வந்து இன்டைரக்டாகவும் வரும், சரிங்களா? ஸோ ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக 1 or 2 கொஷின் வரும். எப்படி வேணால் இன்டைரக்டாக கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ ஆன்சர் தேசிய வளர்ச்சிக்குழு, ஆப்ஷன் பி, தேசிய வளர்ச்சிக்குழுவுடன் தொடர்புடையது. 4வது கேள்வி வந்து பாருங்கள். இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் டேஷ் மாதிரியை பின்பற்றியது. இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியை பின்பற்றியது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த மாதிரிகள் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹரோட் டாம்பர் மாதிரியை பின்பற்றியது. 5வது கேள்வி. முதலாவது ஐந்தாண்டு திட்டம் டேஷுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் அளித்தது. இந்த முதலாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து எந்த இதுக்காக, எந்த பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, சரிங்களா? திட்டம் எதுக்கு வந்து அதிக அளவு முக்கியத்துவம் அளித்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி, விவசாயம், உள்கட்டமைப்பு, சரிங்களா? ஸோ அது கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் பி, விவசாயத்துக்காக கொண்டு வந்தது தான் முதலாவது ஐந்தாண்டு திட்டம். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். முதலாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னாலே நம்ம வந்து அந்த வருஷங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? அந்த 5 வருஷங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 1951லேருந்து 1956 வரைக்கும், சரிங்களா? முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் வந்து 1951 to 56 வரைக்கும். இது ஹாரோட் டாமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. எந்த மாதிரியை? ஹாரோட் டாமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் வேளாண்மையை முன்னேற்றுவது தான், சரிங்களா? ஸோ நாட்டில் இருக்கிற இந்த வேளாண்மை அந்த துறையை வந்து முன்னேற்றி கொண்டு வரதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முதன்மை நோக்கமாக இருந்தது. இத்திட்டம் 3.6% வளர்ச்சி வீதத்துடன் இலக்கை விட அதிகம் வெற்றி பெற்றது. அதாவது வந்து நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2.9% தான் நம்ம டார்கெட் வச்சுருந்தோம். ஆனால் இதோட க்ரோத் வந்து எவ்வளோ கிடச்சி, ஆக்சுவல் க்ரோத் எவ்வளோ வந்ததுன்னா அப்படின்னா 3.6, அதாவது வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட இதோட வளர்ச்சி விகிதம் வந்து அதிகமாக கிடைச்சிது. அதனால் இந்த திட்டம் வந்து வெற்றி அடைந்தது. ஐந்தாண்டு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த திட்டம் வந்து வெற்றி அடைந்தது, தோல்வி அடைந்தது அப்படின்னு கூட கேட்கலாம்.
ஸோ நோட் பண்ணிக்கோங்க, டார்கெட் க்ரோத்தை விட ஆக்சுவல் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா அந்த திட்டம் வந்து வெற்றி அடைந்திருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணது 2.9 கிடைச்சாலே போதும் அப்படின்னு. ஆனால் 3.6 அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து க்ரோத் வந்து கிடைச்சிருக்கு இந்த வேளாண்மையில். ஸோ அதனால் வந்து இந்த முதலாம் 5ஆண்டு திட்டம் வந்து வெற்றி அடைந்தது. அடுத்து வந்து பாருங்கள், 6வது கேள்வி. எந்த 5ஆண்டு திட்டத்தில் தேசிய முன்னேற்ற சபை ஆரம்பிக்கப்பட்டது? எந்த 5ஆண்டு திட்டத்தில் தேசிய முன்னேற்ற சபை ஆரம்பிக்கப்பட்டது? ஆன்சர் பார்க்கலாம். முதலாம் 5ஆண்டு திட்டம். ஆப்ஷன் ஏ, முதலாம் 5ஆண்டு திட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய முன்னேற்ற சபை வந்து ஆரம்பிக்கப்பட்டது. 7வது கேள்வி. 2வது 5ஆண்டு திட்டம் டேஷ் அடிப்படையாக கொண்ட மாதிரியாகும்? 2வது 5ஆண்டு திட்டம் எதை வந்து அடிப்படையாக கொண்ட மாதிரியாகும்? ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? மெக்கலனோபிஸ் மாதிரி. சரிங்களா? மெக்கலனோபிஸ் மாதிரி. இந்த ஹாரோடோமர், மெகலனோபிஸ் இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். 2ஆம் 5ஆண்டு திட்டத்தோட காலம் வந்து பார்த்திங்கன்னா 1956லேருந்து 1960 வரைக்கும். 2ஆம் 5ஆண்டு திட்டத்தின் கால வரையறை 1956 to 60 வரைக்கும். இந்திய புள்ளி விவர நிபுணர் பேராசிரியர் PC மகலனோபிஸ் அவர்கள் அதன் உருவாக்கத்திற்கு கருவியாக இருந்தார். இது பின்னர் ப்ரீட்மேன் மகலனோபிஸ் மாதிரி என்று பெயர் அழைக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அவர் அந்த பேராசிரியர் நிபுணர் இருந்தார்ல, அவரோட உருவாக்கத்துக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவர் தான் உருவாக்குனார் இந்த கருவி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அவருடைய பெயரையே வந்து மாதிரியாக கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ப்ரீட்மேன் மகலனோபிஸ் மாதிரி என்று பெயர் அழைக்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய நோக்கம் வந்து நாட்டின் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதாகும். அதாவது ஒவ்வொரு 5ஆண்டு திட்டத்தோட நோக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ முதல் 5ஆண்டு திட்டம் வந்து விவசாயத்துக்காக வந்தது. 2ஆம் 5ஆண்டு திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் முன்னேற்றத்துக்காக கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? இத்திட்டம் 4.1% வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது. முதல் 5ஆண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சது. இந்த 2ஆம் 5ஆண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 4.1% வளர்ச்சியுடன் வெற்றி அடைந்தது. ஸோ டார்கெட் வந்து நம்ம 4.5% வச்சுருந்தோம். பட் ஆக்சுவல் க்ரோத் வந்து 4.1 வரைக்கும் நம்ம கெயின் பண்ணிட்டோம். சரிங்களா? அதனால் மேக்ஸிமம் ஒரு 99% வந்து நம்மளோட க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணங்காட்டி இந்த திட்டம் வந்து வெற்றி அடைந்தது. இது 2ஆம் 5ஆண்டு திட்டம். 8வது கேள்வி வந்து பாருங்கள். மகலனோபிஸ் 4 துறை மாதிரி பின்வரும் எந்த 5ஆண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது? மகலனோபிஸ் 4 துறை மாதிரி வந்து எந்த 5ஆண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டதுன்னா 2ஆம் 5ஆண்டு திட்டம். மகலனோபிஸ்னால என்ன? 2ஆம் 5ஆண்டு திட்டம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 9வது கேள்வி. 2ஆம் 5ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னப்பா? ஸோ நம்ம இப்போ தானே பார்த்தோம். முக்கிய நோக்கம் என்ன? தொழில் வளர்ச்சி தான். சரிங்களா? முக்கியமான நோக்கம் என்ன? விரைவான தொழில் வளர்ச்சி. 10வது கேள்வி. 2ஆம் 5ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி விகிதம் என்ன? வளர்ச்சி விகிதம் என்ன? ஸோ அதான் வந்து நம்ம கொஷினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவல் க்ரோத்தா இல்லை வந்து நம்ம கொடுக்குற டார்கெட் க்ரோத்தான்னு நம்ம கொஷினை கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? வளர்ச்சி விகிதம் வந்து எவ்வளோ அப்படின்னா 4.5%. 11வது கேள்வி வந்து பாருங்கள். இந்தியாவில் எந்த 5ஆண்டு திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது? இந்தியாவில் எந்த 5ஆண்டு திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை வந்து அளிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ப்ரீவியஸில் அதிகமாக கேட்டிருக்காங்க. திட்ட விடுமுறை காலம் எந்த வருஷம்லேருந்து எந்த வருஷம் வரைக்கும், அது வந்து எந்த 5ஆண்டு திட்டத்துக்கு பிறகு வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 3ஆம் 5ஆண்டு திட்டத்திற்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா திட்ட விடுமுறை காலம் வந்து அளிக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ 3ஆம் 5ஆண்டு திட்டம்னா என்ன? எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? 1961லேருந்து 66 வரைக்கும். 3ஆம் 5ஆண்டு திட்டத்தின் காலம் வந்து 1961லேருந்து 66 வரைக்கும். இத்திட்டம் காட்கில் திட்டம் என்றும் அழைக்கப்படும். சரிங்களா? என்றும் அழைக்கப்பட்டது. 3ஆம் 5ஆண்டு திட்டத்துக்கு இன்னொரு பெயர் என்ன? காட்கில் திட்டம். இத்திட்டத்தின் முதன்மை நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் ஆகும். திட்டத்தோட முதன்மை நோக்கம் என்ன? சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் ஆகும். சீனா இந்திய போரின் காரணமாக இலக்கு வளர்ச்சி வந்து 5.6% அடையவில்லை.
சீனா இந்தியா போர் வந்து எப்போ நடைபெற்றதுன்னா 1962 நடைபெற்றது. ஸோ அதனால் வந்து இந்த திட்டத்தை வந்து நம்ம சரியாக கொண்டு போக முடியலை. அதனால் நம்மளோட வளர்ச்சி விகிதம் வந்து கம்மியாஞ்சுது. சரிங்களா, பாருங்கள். ஸோ நம்ம டார்கெட் வந்து 5.6% வந்து நம்ம டார்கெட் இருந்தது. பட் நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிது? ஆக்சுவல் க்ரோத் வந்து 2.8% தான் கிடைச்சிது. எதனால் அப்படின்னு கேட்கலாம். ஸோ 1962 வந்து சீனா இந்தியா போர் காரணமாக நம்மளோட வளர்ச்சியை எட்ட முடியல. சரிங்களா, ஸோ என்ன ரீசன் கூட கேட்கலாம். 12வது கேள்வி, இந்தியாவில் 3 ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் இது. இந்தியாவில் வந்து 3 ஆண்டு திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது எந்தெந்த காலங்களில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 3 ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து 3 திட்ட காலம் வந்து கொண்டு வந்தாங்க. எந்தெந்த வருஷம்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1969லேருந்து 66லேருந்து 69 வரைக்கும். அதாவது 66 to 67, 67 to 68, 68 to 69ன்னு சொல்லி 3 வருஷமே வந்து திட்டக்காலம் இருந்தது. சரிங்களா, இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். திட்ட விடுமுறை காலம் எந்த வருஷம்னு கேட்டுப்பாங்க. 1966லேருந்து 69. இந்தியா பாகிஸ்தான் போரும் 3வது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியுமே திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணமாகும். இக்காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. சரிங்களா, வேளாண் சார் துறைகளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொழில் துறைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சரிங்களா, ஸோ அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த இந்தியா சீனா போராகட்டும், இந்தியா பாகிஸ்தான் போராகட்டும், இந்த 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் அந்த டைமில் வந்தங்காட்டி நம்ம வந்து திட்ட விடுமுறை கரெக்டாக வந்து அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியல, நம்மளோட அந்த ஐந்தாண்டு திட்டங்களை ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வளர்ச்சி விகிதம் வந்து தோல்வி அடைந்தது. அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. சரிங்களா, எந்த வருஷம்? 66 to 67, 67 to 68, 68 to 69ன்னு சொல்லி ஓராண்டு கால திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ கொண்டு வந்து நம்மளோட வேளாண் சார் துறைகள் மற்றும் தொழில் துறைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 13வது கேள்வி, டேஸ் மாதிரி 4வது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்துள்ளது. 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் CELP மாதிரி. CELP மாதிரி 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரி. ஸோ 4ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் வந்து என்ன அப்படின்னா 1969லேருந்து 1974 வரைக்கும் இருந்தது. இத்திட்டத்தின் 2 முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னா நிலையான வளர்ச்சியையும் தற்சார்பு நிலையையும் அடைதலும் ஆகும். 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதலாகும். இத்திட்டம் அதன் இலக்கான 5.7% வளர்ச்சியை எட்டாமல் 3.3% வளர்ச்சியை மட்டுமே பெற்று தோல்வியடைந்தது. புரியுதுங்களா? அப்போ 3வது ஐந்தாண்டு திட்டமும் வந்து தோல்வி அடைஞ்சது, 4ஆம் ஐந்தாண்டு திட்டமும் வந்து தோல்வி அடைந்தது. நம்மளோட டார்கெட் வந்து 5.7%, 6% இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3.3, அதாவது வந்து 2.8% தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது வந்து கரெக்டான அந்த பாதிக்கு பாதி கூட நம்மளுக்கு கிடைக்கல. சரிங்களா, ஸோ இது வந்து புக்கில் பாக்ஸ் கொஷினில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. 14வது கேள்வி வந்து பாருங்கள். கரிப்பி கட்டகோ, அதாவது வந்து வறுமை ஒழிப்பு மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டத்துடன் தொடர்புடையது? கரிப்பி கட்டகோ அப்படிங்கிறது வந்து வறுமை ஒழிப்புன்னு சொல்லுவாங்க. சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டத்துடன் தொடர்புடையது? ஆன்சர் 5வது ஐந்தாண்டு திட்டம். ஆப்ஷன் ஏ, 5வது ஐந்தாண்டு திட்டம். 15வது கேள்வி, 5வது ஐந்தாண்டு திட்டம் அதோட திட்ட காலம் வந்து 1976லேருந்து 79 வரைக்கும். இந்த காலகட்டத்தில் ஹரிப்பி ஹட்டோ என்ற கோஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஹரிப்பி ஹட்டோ அப்படிங்கிறது வந்து கோஷம் வந்து அந்த காலகட்டத்தில் சொல்லியிருந்தாங்க. அதோட பொருள் என்னப்பா? ஆன்சர் பாருங்கள், வறுமை ஒழிப்பு. ஆப்ஷன் ஏ, வறுமை ஒழிப்பு. இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1974லேருந்து 79 வரைக்கும் இருந்தது. இத்திட்டத்தில் வேளாண்மை தொழில்துறை, சுரங்க தொழில் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட மெயின் இலக்கு என்ன அப்படின்னா வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்க தொழில் 2க்குமே முன்னுரிமை கொடுத்தாங்க. ஒட்டு மொத்தமாக வந்து பார்க்கும்போது
இதோட அதாவது வந்து இதோட இலக்கு வந்து எவ்வளவு இருந்தது அப்படின்னா 4.4% வந்து அதிகமான வளர்ச்சியை நம்மளுக்கு கொடுத்து இந்த திட்டம் வந்து சரிங்களா. 4.4% தான் நம்மளுக்கு இருந்தது. ஆனால் அதை விடவே கிடைச்சி நம்மளுக்கு 4.8% வளர்ச்சி பெற்று இத்திட்டம் வந்து வெற்றி பெற்றது. இத்திட்டத்திற்கான முன் வரைவு டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. இத்திட்டம் 1978ஆம் ஆண்டு, அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கைவிடப்பட்டது. 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் வந்து 74 டு 79 தான் சரிங்களா. ஸோ நான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கிளியராக நான் சொல்கிறேன். இந்த திட்டத்தில் ஒரு நோக்கம் என்னென்னா வேளாண் தொழில் துறையும் சுரங்க தொழிலையும் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுத்தாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இலக்கு வளர்ச்சி வந்து நமக்கு 4.4% தான் இருந்தது. ஆனால் அதை விடவே 4% இன்க்ரீஸ் ஆகி நம்ம வந்து இந்த திட்டம் வந்து வெற்றி அடைந்தது. அதனால் யார் தலைமையில் அப்படின்னா டிபி தார் அவர்களுடைய தலைமையில் வந்து முன்வரைவு தயாரிக்கப்பட்டது. ஒரு வருஷம் முன்னாடி இந்த திட்டத்தை நம்ம நிறுத்திட்டோம். 78லேயே வந்து இந்த திட்டத்தை நம்ம நிறுத்திட்டோம் சரிங்களா, கைவிடப்பட்டது. அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்கள், 1978லேருந்து 79 இந்த ஆண்டு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுழல் திட்டம் தொடங்கப்பட்டது. இது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கியது. ஸோ சுழல் திட்டம் வந்து எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 1978 டு 79. எந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு பிறகு தொடங்கியதுன்னு கேட்டாங்கன்னா 5வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு பிறகு. அடுத்தது 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980லேருந்து 85 வரைக்கும் காலகட்டம். இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பும் தொழில்துறை தற்சார்பும் ஆகும். தொடர்புடைய நோக்கம் என்ன? வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு ஆகும். வறுமை ஒழிப்பு என்பதே இதன் இலட்சியமாகும் சரிங்களா. லட்சியம் என்ன? வறுமை ஒழிப்பு என்பதே. இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இத்திட்டத்தின் வளர்ச்சி 5.2, ஆனால் 5.7% வளர்ச்சி பெற்று திட்டம் வெற்றியடைந்தது. அப்போ 5வது ஐந்தாண்டு திட்டம் 6 ரெண்டுமே வந்து வளர்ச்சி பெற்றது சரிங்களா. நம்மளோட டார்கெட்டை விட அதிகமாக நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. அதனால் வந்து 3-4க்கு அப்புறம் வந்து 5-6 அந்த ரெண்டு திட்டமே வந்து வெற்றி அடைந்தது. 16வது கேள்வி, 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் எதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது? 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து எதில் வந்து சிறப்பு கவனம் வந்து செலுத்தப்பட்டது அப்படின்னா உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறன். ஆப்ஷன் பி, உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு கவனம் வந்து செலுத்தப்பட்டது. இதில் வந்து கூற்றுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூற்று 1, 7வது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி பெற்றது. 7வது ஐந்தாண்டு திட்டம் வந்து வெற்றி பெற்றது அப்படிங்கிறாங்க. கூற்று 2, முதல் முறையாக பொதுமக்களுக்கு மேலாக தனியார் துறைக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டது. முதல் முறையாக பொதுமக்களுக்கும் மேலாக தனியார் துறைக்குமே வந்து முன்னுரிமை வழங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ சரியா? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் 2ம் சரி. ஆப்ஷன் சி, 2மே சரிதான் சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி பார்த்துடலாம். இதோட திட்ட காலம் வந்து 1985லேருந்து 90 வரைக்கும், 1985லேருந்து 1990 வரைக்கும் இருந்தது. இத்திட்டத்தின் நோக்கம் வந்து தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பு வழங்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. முதன்முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்குமே வந்து முன்னுரிமை வழங்கப்பட்டது. இது தனியார் துறையின் வெற்றியாக அமைந்தது. 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் ப்ரைவேட் செக்டாருக்குமே வந்து முன்னுரிமை கொடுத்தாங்க, தனியார் துறைக்குமே. இத்திட்டத்தின் வளர்ச்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா 5% தான், ஆனால் நம்ம 6% பெற்று வளர்ச்சி அடைந்தது. மைய அரசில் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. எனவே 1990லேருந்து 91 மற்றும் 1991 டு 92 ஆண்டுகளுக்கு 2 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரசியல் சூழல் நிலவியதை வந்து நம்ம 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த முடியலை. அதனால் ஓராண்டு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க 2 வருஷம். 1990 டு 91, 91 டு 92ன்னு சொல்லி 2 ஓராண்டு திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து 8ஆம் ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா. 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை பார்க்கலாம். 1992 டு 97. 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலகட்டம் 1992. அந்த ஓராண்டு காலங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. இத்திட்டத்தில் வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் முதலான மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. இத்திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தோட வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா புதிய பொருளாதார கொள்கை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் வளர்ச்சி வந்து
5.6% தான். ஆனால் நம்மளுக்கு வந்து 6.8% வந்து வளர்ச்சி எட்டப்பட்டது. அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கு இந்த ஓராண்டு திட்டத்துக்கு பின்னாடி நமக்கு வர்ற திட்டங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கு. நல்லா ஒவ்வொரு எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு இதையும் வந்து நல்லா இந்த ஸ்கீம்ஸை பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் வந்து அந்த திட்டங்கள் வந்து கொஞ்சம் வெற்றி அடைந்திருக்கு. எவ்வளோ பெர்சன்டேஜ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. 18வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ஒன்று 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை. எந்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு கீழே வர குறைந்தபட்ச அடிப்படை பணிகளில் வந்து இடம்பெறவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, அதாவது தற்சார்பு அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல். ஸோ இது வந்து அதில் 9ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் இல்லை. 19வது கேள்வி வந்து பாருங்கள், இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதி மற்றும் சமநிலையுடன் கூடிய வளர்ச்சி என்பதை தன்னுடைய அடிப்படை நோக்கமாக கொண்டிருந்தது? இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து சமூக நீதி மற்றும் சமநிலையுடன் கூடிய வளர்ச்சி என்பதை தன்னுடைய அடிப்படை நோக்கமாக கொண்டிருந்தது அப்படின்னா 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் தான். ஆப்ஷன் சி, 9ஆம் ஐந்தாண்டு திட்டம். 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா திட்டக்காலம் 1997லேருந்து 2002 வரைக்கும் இருந்தது. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இத்திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. திட்டக்கால இலக்கான 7% வளர்ச்சி எட்டப்படவில்லை. சரிங்களா? ஸோ இந்திய பொருளாதாரத்தில் 5.6% வளர்ச்சியை மட்டுமே பெற்றது. அதாவது நம்ம 7% வந்து நம்மளோட டார்கெட் வச்சுருந்தோம். பட் நம்மளுக்கு கிடைச்சது வந்து 5.6% வளர்ச்சி மட்டும்தான் நம்மளுக்கு எட்டியது. 20வது கேள்வி, கீழே காணப்படும் திட்டங்களில் எந்த திட்டம் 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சீர்திருத்த திட்டம். ஆப்ஷன் ஏ, சீர்திருத்த திட்டம். அடுத்து வந்து பாருங்கள், 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் காலம் வந்து 2002லேருந்து 2007 வரைக்கும் இருந்தது. ஸோ இவங்களோட முன்னுரிமை எதுக்கு வந்து எந்த ஒரு துறைக்கு வந்து முன்னுரிமை கொடுத்தாங்க, இதோட வந்து நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து என்னென்னா வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல். ஆப்ஷன் ஏ, வறுமை மற்றும் மக்கள் தொகையோட வளர்ச்சியை வந்து குறைக்கிறத வந்து பார்த்திங்கன்னா 10வது ஐந்தாண்டு திட்டத்தினோட முக்கிய நோக்கமாக இருந்தது. இதோட பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். 2002லேருந்து 2007 வரைக்கும் இருந்தது தான் 10வது ஐந்தாண்டு திட்டம். இத்திட்டத்தின் அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது. இத்திட்டம் 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது. இத்திட்டத்தின் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 8% வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் 7.2% மட்டுமே வந்து எட்டப்பட்டது. அதாவது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 95% வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம் 10ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில். சரிங்களா? ஸோ அதான் வறுமை மற்றும் மக்கள் தொகையை வந்து வளர்ச்சியை வந்து குறைக்கிறதா இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருந்தது. 22வது கேள்வி, 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் மொத்த தேசிய உற்பத்தி வளர்ச்சி இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்ட சதவீதம் என்ன? 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் மொத்த தேசிய உற்பத்தி வளர்ச்சி இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்ட சதவீதம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, 8%. ஆன்சர் 8%. 23வது கேள்வி, 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன? 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன? ஒரு ஐந்தாண்டு திட்டம்னு எடுத்துட்டிங்கன்னா அதோட திட்ட காலம் என்ன, அந்த திட்டத்தோட நோக்கம் என்ன, அதே மாதிரி அந்த திட்டத்தில் ஏதாவது திட்ட விடுமுறை காலம் இருந்ததா, இல்லை ஓராண்டு காலம் வந்துதா, அதில் வந்து என்ன ப்ராப்ளம் வந்து வந்தங்காட்டி நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல, அதில் நம்ம டார்கெட் க்ரோத் என்ன, ஆக்சுவல் க்ரோத் என்ன. ஸோ இந்த முக்கியமாக இந்த 4 பாயிண்ட்ஸுமே ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்திலையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட நோக்கம் என்னென்னா வேகமான மற்றும் மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி. சரிங்களா? வேகமான மற்றும் மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி. 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்துடலாம். 2007லேருந்து 2012 வரைக்கும் இருந்தது. இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகும். இதோட வளர்ச்சி இலக்கு வந்து 8.1% இருந்தது. ஆனால் நம்மளுக்கு வந்து 7.9% மட்டுமே எட்டப்பட்டது. அந்த கடைசி திட்டங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% வந்து நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ண மாதிரி தான் கிடச்சிது. சரிங்களா? இதோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 8.1% தான் நம்ம இலக்கு இருந்தது. 7.9% மட்டுமே எட்டப்பட்டது. அடுத்து இதோட டார்கெட் க்ரோத் வந்து 9% தான். இதோட ஆக்சுவல் க்ரோத் எவ்வளோ கிடச்சிதுன்னா 7.9%. 24வது கேள்வி, 11வது ஐந்தாண்டு காலத்தில் வந்து இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி
பெருகிய சதவீதம் எவ்வளவு சதவீதம் கேட்டிருக்காங்க. 11வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி வந்து பெருகிய சதவீதம் வந்து எத்தனை சதவீதம்னா 7.9%. ஆப்ஷன் பி 7.9%. 25வது கேள்வி, எந்த ஐந்தாண்டு திட்டமானது விரைவான நிலையான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதை நோக்கம் மற்றும் உத்தியாக கொண்டிருந்தது, அதாவது வந்து குறிக்கோளாக கொண்டிருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? விரைவான நிலையான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதை நோக்கம் மற்றும் உத்தியாக கொண்டிருந்தது எந்த ஐந்தாண்டு திட்டம்? ப்ரீவியஸில் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 12வது ஐந்தாண்டு திட்டம். ஆப்ஷன் பி 12வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ லாஸ்ட் இந்த ஐந்தாண்டு திட்டத்தை நோட் பண்ணிக்கோங்க. 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் காலகட்டம் வந்து 2012லேருந்து 2017 வரைக்கும் இருந்தது. இதன் முக்கிய நோக்கம் வந்து என்ன? விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருந்தது. இதோட வளர்ச்சி இலக்கு வந்து 8% இருந்தது. நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்தில் ஐந்தாண்டு திட்டங்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளனர் என கொள்ளலாம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க 26வது கேள்வி, 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி விகிதம் எவ்வளவு? 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி விகிதம் எவ்வளவு? ஸோ இப்போ தான் நம்ம பார்த்து எத்தனை 8%. ஆப்ஷன் டி 8%. 27வது கேள்வி, 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த துறைக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டது? 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து எந்த துறைக்கு வந்து அதிக தொகை ஒதுக்கப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எந்த துறைக்குன்னா சமூகத்துறைக்கு. ஆப்ஷன் பி சமூகத்துறைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக தொகை வந்து ஒதுக்கப்பட்டது. 28வது கேள்வி, ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு டேஷ் முக்கியமானதாகும். ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு எது வந்து முக்கியமானதாகும்? படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து கனரக தொழில்கள். சரிங்க, ஆப்ஷன் பி கனரக தொழில்கள். 29வது கேள்வி வந்து பாருங்கள், சரியான இணையை காண்க. நம்ம சொல்லி இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும்னு. ஸோ பாருங்கள், முதலாம் ஐந்தாண்டு திட்டம் 1950 to 55, மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் 1966 to 69, 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து 1997 to 2002, 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து 2012 to 2017. சில சரியானது எதுப்பா? ஸோ சரியானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி அண்ட் டி தான் வந்து சரி. சரிங்களா? சியும் டியும் தான் சரி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து 1951லேருந்து 56, மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1961 to 66 தான் வந்து சரி. சரிங்களா? 61 to 66ன்னு வரும். அப்படியே முன்னாடி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மாற்றி கொடுத்துருக்காங்க. 30வது கேள்வி வந்து பாருங்கள். ஸோ இது உங்களுக்கான கேள்வி தான். 9ஆம் ஐந்தாண்டு திட்டம், 10வது ஐந்தாண்டு திட்டம், 11, 12. ஸோ இதோட காலகட்டம் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து கரெக்டாக வந்து பொறுத்து இதோட ஆன்சர்ஸ் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இது வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தி சொல்லுங்கள். சரிங்களா? உங்களுக்கான கொஷின் தான். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்து காலகட்டம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 31வது கேள்வி, வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள் எது? வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள் எது? ஸோ அதாவது வந்து தோல்வி அடைந்த திட்டங்கள் எது? நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணாமல் தோல்வி அடைந்த திட்டங்கள் எது? ஸோ ஆன்சர் 2, 3 மற்றும் 4. 2, 3 மற்றும் 4 நோட் பண்ணிக்கோங்க. 32வது கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக ஐந்தாண்டு திட்டங்கள் மற்றும் மாதிரிகள் அல்லது நோக்கங்கள். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வரும். சரிங்களா? 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட மாதிரி என்னப்பா? 2ஆம் ஐந்தாண்டு திட்டம்னா மகள நோபீஸு, முதலாம் ஐந்தாண்டு திட்டம்னா ஹாரி டாமர் சரிதான். 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி. 3வது ஐந்தாண்டு திட்டம்னா காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? கரெக்டாக? அப்போ 2, 1, 3, 4 தான் சரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள் 33வது கேள்வி, ஒவ்வொரு திட்டமும் அதுக்குண்டான நோக்கங்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், முதலாம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு என்ன வரும்? 2ஆம் ஐந்தாண்டு திட்டம், 3ஆம் ஐந்தாண்டு திட்டம், 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ ஆன்சர் வந்து 3, 1, 2, 4. அதாவது வந்து முதலாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து அகதிகள், உணவு பற்றாக்குறை, பண சிக்கல். 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து
பொருளாதார நிலைத்தன்மை. 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி. 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து சுய உருவாக்க பொருளாதாரம். சரிங்களா? 3, 1, 2, 4 தான் சரி. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாண்டு திட்டத்தில் இருக்கிற முக்கியமான ஃபுல்லாக எல்லா கொஷின்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். ப்ரீவியஸில் எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அதையும் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம். 12 ஐந்தாண்டு திட்டங்களை பற்றின ஃபுல் ரிவிஷனுமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னாலே இந்த ஒரு வீடியோ மட்டும் போதும் உங்களுக்கு. ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு சொல்லிட்டேன். இன்கேஸ் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டதுனாலோ இல்லை எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுனாலோ நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் ஜிஎஸ் நோட்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.